ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான சாண்ட்விச் ரெசிபி. இதுக்கு பேர் எக் பொட்டலம் சாண்ட்விச். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாண்ட்விச்க்கு நம்ம வேக வச்ச முட்டையை வச்சு ஒரு எக் கறி பண்ணணும். அந்த கறி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டு அதை தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு எவ்வளோ ஃபைனாக பொடியாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நல்லா பொடியாக நறுக்குன தக்காளியை சேர்த்துக்குங்க. உங்களால் பொடியாக நறுக்க முடியலன்னா நீங்கள் அதை மிக்சியில் அரைச்சி கூட அந்த பியூரியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் டேஸ்ட்டுக்காக ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது கூட காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரொம்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவியெல்லாம் நல்லா கொதித்து இந்த மாதிரி ட்ரையாக ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற முட்டை நான் ஒரு 3 முட்டை இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். இதை இந்த மாதிரி கிரேட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. என்னோடய கரம் மசாலா பவுடரில் நான் கூட கொஞ்சம் பெப்பர் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் நான் தனியாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கல. உங்கள் கரம் மசாலா பெப்பர் பவுடர் இல்லாட்டி நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த எக் கறியை நம்ம ஆம்லெட்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால் இது கிரேவியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி சாண்ட்விச்குள்ளே ஸ்டஃப் பண்ணலான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு பிளெயின் ஆம்லெட் தேவைப்படும். அதுக்காக நான் ஒரு எக் எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சமாக உப்பு போட்டு பீட் பண்ணி நம்ம பிளெயின் ஆம்லெட் செய்ய போகிறோம். இப்போ பேன் சூடாயிடுச்சு. இதில் நம்ம ஆம்லெட் செஞ்சிடலாம். ஆம்லெட் இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக உங்களால் செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு முட்டையை நான் பீட் பண்ணேன்னா அதில் 2 ஆம்லெட் செய்கிறேன். ஸோ அந்தளவுக்கு தின்னான ஆம்லெட்டாக சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாண்ட்விச்சுக்கு தேவையான ப்ரெட்டும் டோஸ்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாண்ட்விச் செஞ்சிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆம்லெட்டை எடுத்து அதுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த எக் கறி, அதை நடுவில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 4 சைடையும் நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 சைடும் சீல் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளோட எக் பொட்டலம் ரெடி. ஸோ இந்த எக் பொட்டலத்தை நம்ம 2 பிரெட் ஸ்லைஸுக்கு நடுவில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணோன்னா நம்மளுடைய எக் பொட்டலம் சாண்ட்விச் ரெடி.
இது நார்மல் எக் ஆம்லெட் மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான சாண்ட்விச் ரெசிபி. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.